நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்றால தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ரபியா. இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் ரபியா இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சாமிங்கான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கூலான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய பேருடைய மனசில் இப்போ கனவு கன்னியாவே இடம் பிடிச்சிட்டாங்க. என்னதான் இது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தாலும் அது அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி தான் இவங்களுடைய நடிப்பு திறனும் இருந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் படத்தை பார்த்துட்டு இவங்களுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சதோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ரெட் ஹார்ட்டினோட கமெண்ட் பண்ணலாம். ரபியா பக்காவா தமிழ் பேசுவாங்க. அண்ட் இவங்க தெலுங்கு பொண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொமோஷனுக்காக தான் தெலுங்குல இவங்க பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆட் இருக்குங்க. அதாவது இவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஜுவேஷனும் இவங்க முடிச்சிருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப சமத்தாவே படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஓன் சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களோட சிஸ்டரோடைய மகன் கூட நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அண்ட் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளை எப்பவுமே இவங்க கூடவே தான் வச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்கள எப்பவுமே விட்டதே கிடையாதாங்க. இவங்களுக்கு மாடலிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்ததுமே அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களது ஃபர்ஸ்ட் ஆடே பார்த்தீங்கன்னா சோப் ஆடு தான். அதுலேயும் சிந்தால் ஆடு தான். இதில் தான் இவங்க என் கலெக்டராகவே வளம் வந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கலெக்டர் நம்மளே ஆகணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஆடில் இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் கேரக்டர் பண்ணவங்களும் சொல்லியிருப்பாங்க. நானும் அக்கா மாதிரி கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஆட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப யங்கான ஏஜில் கலெக்டர் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாகவும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆடு இவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஆடாம். இது வரைக்கும் சின்ன சின்னதாக பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ஆடு கிடைச்சது என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக டியர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க சில்க் சாரீ ஆட்லையும் பண்ணியிருக்காங்க. நதியா அவர்கள் கூட சேர்ந்தும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மகள் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நதியாவுடைய மகள் அப்படின்னா சின்ன தெரியல கண்டிப்பாக தெரியும் ஆடில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ கமர்ஷியல்ஸில் இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் என்னவோ இவங்களுக்கு பட வாய்ப்பு தேடி வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, பட வாய்ப்பு இவங்களை தேடி தான் போயிருக்கு. அதுவும் தனுஷ் அவர்களே இவங்களை கூப்பிட்டு வாமா நடிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ இவங்க ஒரு பர்சனல் பீலாகராகவும் இருக்காங்க. இவங்க ஒரு ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எப்படி பண்ணாங்களோ அதை தாண்டி ஸ்க்ரீனில் இவங்களை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தது தானா. இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் இவங்களை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு கனவு நடக்குமா அப்படின்ட்டு ஏக்கத்துலையும் இருந்திருக்காங்க. ஆனால் அது நடந்ததை பார்க்கும் போதுப்பா வேற லெவல் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவங்களை ஹையர் பண்ணது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தானா. இவங்களை கூப்பிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்க ஆடிஷனுக்கு வாங்கலாம் கூப்பிட்டாராம். அதுக்கப்புறம் நிறைய பேரும் வந்திருந்தாங்களாம். அதில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிட்டு இவங்களை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது பிக் ஸ்க்ரீனில். ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு தனுஷ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரீசெண்டாக கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. இவங்களுடைய அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரியலாக இவங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். ரொம்பவே ஒரு சில் பர்சன் தான். ரொம்ப கூலாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்களாம். அதே தான் அவங்களுடைய ஃபேமிலியும் பார்த்துட்டு சொன்னாங்களாம். ஸ்க்ரீனில் இவங்களை பார்த்துட்டு அட நீ நடிக்கலாமா வாழ்ந்திருக்க அப்படின்ட்டு இவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே எல்லாமே பெஸ்ட்டாக தான், அதாவது கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைக்குதாம். இவங்க ஒரு பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே, அதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா அது கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. இவங்க ஒரு கடவுள் பக்தி அதிகமான இருக்க பர்சன். அண்டு முருகரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலேசியாவுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு முருகர்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கறதுக்கு மாடர்ன் பொண்ணு மாதிரி இருந்தாலும் பக்காவாக ட்ரெடிஷ்னல் வியர்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ரீக்ரியேஷன் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இவங்க நிறைய ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் அண்ட்
அண்ட் இவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரீக்ரியேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீதானே எந்தன் பொன் வசந்தம். இந்த படத்தில் சமந்தா அவர்களும் ஜீவா அவர்களும் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இளையராஜா அவர்களுடைய பீஜம் வந்து போகும். ஸோ படம் ஃபுல்லாகவே சாங்ஸ் தான் சொல்ல முடியும். இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அதில் எப்படி சமந்தா அவர்களுடைய போர்ஷன் இருக்குமோ அதே மாதிரி ரீக்ரியேஷன் இவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் பார்க்கும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சிம்பிளான சாரீஸ் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாகவே பூலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா மாடர்னாக இருக்கிற அதுவும் சின்ன பசங்களாம் எப்பெல்லாம் பூ வச்சு பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் இவங்க ரீக்ரியேஷனை ரொம்ப ஆப்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதில் நீதானே இந்த பொன் வசந்தம், நினைவெல்லம் நித்யா அப்படின்ட்டு இவங்களுடைய அந்த வீடியோஸை இவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசம், சூப்பராக இருக்கீங்க நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே இவங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் பண்ண மாதிரி இருந்ததாம். ஸோ நம்ம இவங்களுக்காக நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய கெரியரில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு இவங்க ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் நிலவுக்கு என் மீது என்னடி கோவம். இந்த நீக் படம் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியானது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அதாவது இவ்வளோ இயர்ஸாக வந்து இவங்க ரொம்ப பொறுமையாக இருந்ததை இன்னும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத தான் தனுஷ் அவர்கள் இவங்களுக்கு அட்வைஸாக சொன்னாராம். ஆமாங்க, தனுஷ் அவர்கள் செட்டில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தாலுமே எல்லாருக்குமே அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ் மோர் அண்ட் பேஷியன்ட் மோர் அப்படின்னு தான் சொல்லுவாராம். ரொம்ப பொறுமையோட இருக்கணும் அண்ட் நம்மளுடைய கவனம் சிதறவே கூடாது. நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அதை நோக்கி வந்து நம்மளுடைய முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருக்கணும்ட்டு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்காங்களாம். சொல்லப்போனால் என்னதான் இவங்க வாய் நிறைய தனுஷ் சார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிரதர் ஃபீல் தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ரொம்ப பயபக்தியாக தான் அந்த செட்டும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய அதாவது இவங்களுக்கு இன்னொரு லவ்வர் கேரக்டர் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும். பவிஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிட்டாரு. பவிஷ் அவர்களை பார்க்கும்போது அப்படியே என்னப்பா தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்கு. அண்ட் யாத்ராவும் தனுஷும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்போல தான் வந்து இவர் இருக்காருன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நம்மளுடைய சேனல்லே பவிஷோடைய பயோகிராஃபியை கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸும் இதுதான். இவருடைய மேனரிசமாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவர் நடிக்கிற விதமாக இருக்கட்டும், என்னதான் தனுஷ் அவர்கள் சொல்லி கொடுத்தாலும் அது அழகாக உள்வாங்கி ரொம்ப சூப்பராகவே அவருடைய அவுட்புட்டை கொடுத்துருக்காரு. அவங்களுடைய இந்த கியூட்டான பேர் கூட ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம். அனிகா கூட திருமணம் ஆகிற மாதிரி சீக்வன்ஸாக இருந்தாலும் இந்த லவ் ட்ராக் கூட ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ நிலவுக்கு என் மீது என்னடி கோவம் இந்த ஒரு படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரை பற்றியுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த வருஷத்தில் ஆல்ரெடி ஹீரோயின் அண்ட் இந்த செகண்ட் லீட் பண்ணினவங்கள கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வருஷத்தில் உங்களுக்கு யாரோடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.